ஷாலோம், நீங்கள் அநேக முறை ஐயாவுடைய செஷனில் இருந்திருக்கீங்க. எப்போதும் மும்பையில் இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக வரீங்க. இந்த செஷன் உங்களுக்கு எப்படி இருந்தது, அது குறித்து சொல்லுங்கள். நிறையா சொல்லலாம், ஆனால் ஒரே வார்த்தையில் வித்தியாசமாக இருந்தது. ஆரம்பம் முதல் இப்போ இந்த மூமெண்ட் வரைக்கும் தேவனுடைய ப்ரெசன்ஸை நாங்கள் உணர்ந்தோம். அது ரொம்ப முக்கியமான இதுங்க. வந்தது முதல் ஆண்டோடைய கிருபை நான் வருவதற்கு கொஞ்சம் தடை இருந்ததுங்க. சரீர பிரகாரமாக தடை மட்டும் இல்லை, உலக பிரகாசத்தில் என்னுடைய ரொம்ப கித்தன் கிண்ணுங்கிற ஒரு நண்பர் நோய்வாய்ப்பட்டு மரணப்படுக்கையில் இருந்தார். எப்போ போயிடுமோ தெரியுமோ அப்படிங்கும்போது நான் இதை நினச்சேன், இந்த டைமில் ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்னு நினச்சேன். அது நான் தவறாக சொல்லலைங்க. அவர் முதலையே முடிஞ்சிட்டார். அவரை அடக்கம் பண்ணி அவர் அந்த அடக்கத்தை முடிச்சுட்டு அன்றைக்கு இரவே நான் இங்கே கிளம்பிடுறேன். அப்போ நினச்சேன், ஆண்டவர் என்னை அழைச்சிருக்கிறாருங்க ஒரு விசுவாசத்தோடு வந்தாங்க. வந்தது முதல்ல இது வரைக்கும் அந்த தேவனுடைய ப்ரெசன்ஸை நான் உணர்ந்தேங்க. எல்லா இடத்தையும் நாட்டு, அதாவது உங்களுக்கு முன்பாக சொல்லல, ஒவ்வொரு அந்த ஆராதனை வேலையிலும் ஆவியானுடைய அந்த மகிமையின் மேகம் இறங்கினதை நான் பார்த்தேன். மகிமையின் மேகம் அப்படியே இறங்கி எல்லாரையும் அப்படியே நான் என்னுடைய இவர் சொல்கிற மாதிரி, யோபு சொல்கிற மாதிரி என் சொந்த கண்களால் நான் பார்ப்பேன், அந்நிய கண்களால்ங்கிற மாதிரி நான் ஆக்சுவலாக அதை நான் பார்த்தேங்க. அது எனக்கு ஒரு மிக சிறப்பாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரி பாஸ்டர் வால்டர் பாண்டியன் மூலமாக கலந்து ஒரு 6-7 வருஷங்களாக அவருடைய எபிரேயத்தை கற்றுக்கொண்டு இருந்தேன். அவர் அந்த பகுதியில் என்னை ஒரு டீச்சராக வைத்தார். நான் மிக மிக எனக்கு ரொம்ப பெருமையாக கருதப்பட்டது இந்த ஒரு இடத்துல, இது பேர் இன்றைக்கி எல்லாமே சிறப்பாக சொல்கிற மாதிரி ஆல்மோஸ்ட் ஹெவன் அப்படிங்கிற ஒரு இடத்துல இந்த ஒரு சாதாரண ஒன்றுமே இல்லாத ஒரு குப்பையை ஆண்டவர் பயன்படுத்தி வரக்கூடிய அந்த ஆசாரிகள் 3 நாளுக்குள்ளார அந்த 22 எழுத்துக்களையும் சொல்லி அதுக்குரிய அந்த இலக்கண அமைப்பை சொல்லிறதுக்கு ஆண்டவர் கிருபை சார். அது எனக்கு மிக மிக மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் எந்த பலத்தோடு வந்தேனோ அதை விட ஒரு 1000 மடங்கு பலத்தோடு இப்போ நான் திரும்பி போயிட்டுருக்கிறேன். திரும்பி போகிறேன்னு ஒரு சின்ன வருத்தம், மறுபடியும் வருவேங்கிற சந்தோஷத்தை நான் திரும்பி போகிறேன். தேவன் தாமே ஆசீர்வதிக்க போகிறேன்.